ஹலோ கைஸ், இன்றைக்கான வீடியோ வந்து நம்மளோட ஸ்ட்ராட்டஜி எப்படி மார்க்கெட் ஒர்க் ஆகிருக்கு இன்றைக்கி அதை பற்றி பார்க்க போகிறோம். நம்ம ஸ்ட்ராட்டஜி பற்றி வீடியோ வந்து நம்ம சேனல் அப்லோட் பண்ணியிருக்கோம், போய் செக் பண்ணி பாருங்கள். நம்ம லாஸ்ட் ஒரு 1 வீக்காக வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். இது வரைக்கும் 100% வின்னிங் அக்யூரசி கிடச்சிருக்கு நம்ம ஸ்ட்ராட்டஜி. போய் செக் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி எப்படி கரெக்டாக ஒர்க் ஆகிருக்குன்னு செக் பண்ணுவோம். வாங்க நீங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து நிஃப்டியோட ப்ரீவியஸ் டே க்ளோசிங் ப்ரைஸ் பார்ப்போம். நிஃப்டியோட ப்ரீவியஸ் டே க்ளோசிங் ப்ரைஸ் ஃபஸ்ட்டு பார்க்கலாம். நிஃப்டியோட ப்ரீவியஸ் டே க்ளோசிங் ப்ரைஸ் என்னது 24,741. ப்ரீவியஸ் டே க்ளோசிங் என்னது 24,741. ஓகேவா? அப்போ இதுக்கு நியரஸ்ட் ரவுண்ட் ஃபிகரோட ஸ்ட்ரைக் ப்ரைஸ் இருக்கணும். இதுக்கு நியரஸ்ட் ரவுண்ட் ஃபிகர் என்னது 24,700. 24,700 ஸ்ட்ரைக் எடுக்கணும். ஓகேவா? $24,700 ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எடுத்து நம்ம சிஎன்டிபி லெவலில் செக் பண்ணி பார்க்க போகிறோம். ஓகேவா? இது கரெக்டாக ஒர்க்காகுன்னு பார்ப்போம். ஓகேவா? ஃபஸ்ட்டு நம்ம பிஇ ப்ரைஸ் செக் பண்ணி பார்ப்போம். 24,700 ஓட பிஇ ப்ரைஸ் செக் பண்ணி பார்க்க போகிறோம். 24,700 பிஇ ப்ரைஸ் செக் பண்ணி பார்க்க போகிறோம். அதில் கிடைக்கதா இல்லையான்னு செக் பண்ணி பார்ப்போம். நம்ம ஸ்ட்ராட்டஜி ஒர்க்காக தான் பார்ப்போம். ஃபஸ்ட்டு 24,700 பிஇ ஃபஸ்ட்டு டேக்கன் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஓகேவா? டேக்கன் வச்சுட்டு ப்ரீவியஸ் டேயோட ஹை ப்ரைஸ் நோட் பண்ணிக்கணும். ப்ரீவியஸ் டே ஹை ப்ரைஸ் என்னது 135. ஓகேவா? ப்ரீவியஸ் டே ஹை ப்ரைஸ்னா 135. நம்ம இதுலேருந்து ஒரு 35 பாயிண்ட்டை மைனஸ் பண்ணி ஒரு ஜோன் ட்ராப் பண்ணிக்கணும். ஓகேவா? 135 வந்து ப்ரீவியஸ் டே ஹை பாயிண்ட். இதுவும் 35 பாயிண்ட் மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணால் ஆன்சர் 100. அப்போனா 100 பேஸ் பண்ணி ஒரு ஜோன் ட்ராப் பண்ணிக்கணும். 100 பேஸ் பண்ணி ஒரு ஜோன் ட்ராப் பண்ணிக்கலாம். ட்ராப் பண்ண பிறகு நம்ம போட்ட மாதிரி ஹை ப்ரைஸ் 35 மைனஸ் பண்ண முடியும். ஒரு ஜோன் வந்திருக்கும்.